சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளராக இசையமைப்பாளர் கங்கை அமரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். சென்னை ஆர்கே நகர் எம்எல்ஏவாக தேர்வான முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்ததைத் தொடர்ந்து காலியாக இருந்த தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். திமுக சார்பில் என் மருதகணேஷும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிக வேட்பாளராக மதிவாணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பாஜக சார்பில் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக பிரபல இசையமைப்பாளர் கங்கை அமரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை டெல்லியில் அக்கட்சியின் தேர்தல் குழு செயலாளர் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். இதனையடுத்து ஆர்கே நகர் தொகுதியில் 6 முனை போட்டி உருவாகியுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவின் கணவர் மாதவன் புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற அமைப்பை கடந்த மாதம் தொடங்கிய தீபா ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். இன்று முதல் ஆர்கே நகர் தொகுதியில் தீபா பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீபாவின் கணவர் மாதவன் தனி கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய மாதவன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் விரைவில் தனி கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்தார். தீபா பேரவையில் தீய சக்தியின் தலையீடு உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். தீபா நடத்துவது பேரவை என்றும் தான் தொடங்கப் போவது கட்சி என்றும் விளக்கம் அளித்தார். ஓரிரு நாட்களில் கட்சியின் பெயர் வெளியிடப்படும் என்றும் ஆர்கே நகரில் போட்டியிடுவது குறித்து தொண்டர்களை கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் மாதவன் தெரிவித்தார். இங்கே வந்து புதிய கட்சி துவங்கலான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். அது கட்சி இல்லை, அது பேரவை தானே. பேரவை கட்சி இல்லையே, கழகம் வேறு அமைப்பு வேறு. சில நாட்களில் வெளியிடுவேன் பேரை. அது என் மனைவி, அவங்க கூட நான் ஒத்துழைச்சேன், வேறு ஒன்றும் இல்லையே. இல்லை, நான் நிறைய சொன்னேன். சில தீய சக்திகள் இயக்கும் போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. உங்களோட இந்த முடிவுக்கு பின்னாடி யாரா இருக்கிறாங்க? என் முடிவுக்கு பின்னாடி தொண்டர்கள் தான் இருக்காங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடாது என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். சென்னை தீநகரில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் தலைவர்கள் ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் ஆகியோர் ஆர்கே நகர் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். ஆர்கே நகரில் வேட்பாளரை நிறுத்துவது குறித்து ஆலோசித்து பின்னர் செய்தியாளர்களிடம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் இந்த ஆலோசனையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதில்லை என்ற கருத்தை தெரிவித்துவிட்டதாக திருமாவளவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும், எனவே மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பில் இன்னும் எந்த முடிவும் எட்டவில்லை என்றும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் போன முறை முனைவர் வசந்தி தேவி அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது பொதுத் தேர்தலில். இந்த முறை நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் தெரிவித்து விட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதில்லை என்ற கருத்தை தெரிவித்து விட்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் நாம் வேட்பாளரை நிறுத்த வேண்டும், போட்டியிட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதிலே நாங்கள் இன்னும் ஒரு முடிவை எட்டவில்லை. ஓ பன்னீர்செல்வம் அணியில் உள்ள மதுசூதனன் இதற்கு முன் எங்கே இருந்தார் என்பதை ஆர்கே நகர் மக்கள் புரிந்து கொண்டு அவருக்கு வாக்களிப்பார்கள் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். மதுசூதன் யாரிடத்தில் இருந்தார், யாருக்காக பொதுச் செயலாளர் வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தார், இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்பது ஆர்கே நகர் மக்கள் புரிந்து கொள்வார். அதிமுக ஒற்றுமையாக செயல்படுவதாகவும் கட்சியில் எந்த பிளவும் இல்லை என்றும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மீண்டும் அந்த பழைய வரலாறு திரும்புகிறதா? தேர்தல் முடக்கப்பட்டது போன்ற வரலாறு திரும்புகிறதா? ஒரு வரலாறும் திரும்பல, வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பிளவும் இல்லை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். There is no split in the party.
இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக வி.கே. சசிகலா மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் அணியினர் உரிய ஆவணங்களுடன் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா நியமிக்கப்பட்டதை செல்லாது என அறிவிக்க கோரியும் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வலியுறுத்தியும் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்திருந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கே ஒதுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பித்துரை தலைமையில் வி.கே. சசிகலா ஆதரவு அணியினர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்தனர். இது தொடர்பாக சசிகலா மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் அணியினர் விளக்கமளிக்க கோரி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இரு தரப்பினரும் உரிய ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 22ஆம் தேதி இரவே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்த இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள ஜெயக்குமாருக்கு பரோல் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 26 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் ஜெயக்குமாரின் தந்தை இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் காலமானார். தந்தையின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஜெயக்குமாருக்கு பரோல் வழங்க சிறைத்துறை மறுக்கிறது. நளினியின் தந்தை இறந்தபோது அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பரோல் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன் ஜெயக்குமாருக்கு பரோல் வழங்க சிறைத்துறையும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தண்டனை கைதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் பரோலில் செல்லலாம். நளினி அவர்களுக்கு கூட அப்படி பரோல் வழங்கப்பட்டது. அவருடைய தந்தை இறந்தபோது அவர் வந்து தனது இறுதி கடமைகளை ஆற்றிவிட்டு சென்றார். அதேபோல யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவருடைய தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்கு தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும், சிறைத்துறை நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இதற்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக பயிற்சி மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த ராதாகிருஷ்ணன், மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மாவட்டந்தோறும் மருத்துவ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். மருத்துவமனைகளின் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓய்வூதியம் வழங்காதை கண்டித்து தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிகாலை முதல் பணிமனையில் இருந்து பேருந்தை வெளியே எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் முறையாக வழங்கப்படவில்லை. ஓய்வூதியம் கேட்டு தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிகாலை முதல் பணிமனையின் முன்பு அமர்ந்து பேருந்துகளை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நெல்லை மண்டலத்திற்கு உட்பட்ட 17 பணிமனைகளின் முன்பு அதிகாலை முதலே தோமுச உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தின் போராட்டத்தினர் ஈடுபட்டனர். அதனையடுத்து அனைத்து பணிமனைகள் முன்பும் போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பேருந்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. டீசல் மீதான வாட் வரியை தமிழக அரசு உயர்த்தியதை கண்டித்து தென் மாநிலங்களில் வரும் 30ஆம் தேதி காலை 6 மணி முதல் சுமார் 9.5 லட்சம் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் சண்முகப்பா, லாரி, பேருந்து உள்ளிட்ட அனைத்து வாகன காப்பீடு உயர்வு, வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் கட்டண உயர்வு, 15 வருடங்களுக்கு மேலான வாகனங்கள் பயன்பாட்டிற்கு தடை உள்ளிட்ட உத்தரவுகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் டீசல் மீதான வாட் வரியை தமிழக அரசு உயர்த்தியதை கண்டித்து வரும் 30ஆம் தேதி முதல் தென் மாநிலங்கள் முழுவதும் காலை 6 மணி முதல்
9.5 லட்சம் லாரிகள், தனியார் பேருந்துகள் இயங்காது எனவும், இப்போராட்டத்தினால் நாள் ஒன்றுக்கு சுமார் 600 முதல் 800 கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் சண்முகப்பா தெரிவித்தார். தமிழ்நாடு மூலமாக அனைத்து மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் யாரும் இங்கு டீசல் பிடிப்பதில்லை என்ற காரணத்தினால் பல கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது. இதை நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே சொல்லியும் அரசு செவிசாய்க்கவில்லை. எனவேதான் 30ஆம் தேதி காலையில் இருந்து தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கம் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சுமார் 9,50,000 வாகனங்கள் தென் மாநிலத்தில் இயங்காது. பஸ்ஸும் இயங்காது, லாரியும் இயங்காது, இந்த எல்பிஜி போன்ற வாகனங்கள் கூட இயங்காது என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தபால் துறை தேர்வில் தமிழில் கூடுதல் மதிப்பெண் பெற்ற வட இந்திய மாணவர்களின் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கீழ் உள்ள தபால் துறையில் பணிபுரிவதற்கு கடந்த டிசம்பர் மாதம் நடத்தப்பட்ட தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் தமிழகத்தில் பணியாற்ற வட இந்திய மாணவர்கள் 5க்கும் மேற்பட்டோர் தேர்வாகியுள்ளனர். குறிப்பாக ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழில் 25 மதிப்பெண்களுக்கு 24 மற்றும் 23 மதிப்பெண்கள் பெற்று தேர்வாகியுள்ளனர். தமிழை தெரியாதவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற்றது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தபால் துறை தேர்வு எழுதிய மாணவர்கள் சிலர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரனிடம் புகார் மனு அளித்தனர். தமிழில் 22, 23 அப்படின்னா அடுத்து ஜிகே, மேக்ஸ், இங்கிலீஷ் 4லையுமே ஒரே மார்க் அப்படி வாங்கியிருக்காங்க. காமனாக எல்லாரும் அப்படியே டிட்டோ அடித்த மாதிரி 1/1 எல்லாரும் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படித்து நாங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வேக்கண்ட் வேறு ரொம்ப குறைஞ்சி போச்சு. கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகி போயிட்டு எங்களுக்குன்னு இருக்கிறதே இந்த தமிழ் மொழியை வச்சு நாங்கள் பாடம் எழுதி பாஸ் ஆனால் தான் உண்டு. ஏன்னா எல்லா பக்கமே நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. போலி காசோலைகள் மூலம் மோசடி செய்த வங்கி மேலாளர் உட்பட 5 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் மேலாளராக பணியாற்றிய ஜிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் உதவியாளர் ராஜகோபாலன் இருவரும் இணைந்து நண்பர்கள் ஷேக் அமீர், ராஜ்கபூர், விஸ்வநாதன் ஆகியோரின் வங்கிக் கணக்கை அன்னவாசல் கிளைக்கு மாற்றியுள்ளனர். பின்னர் அவர்களுடைய கணக்குகளுக்கு மும்பையில் உள்ள தனியார் மற்றும் தேசிய வங்கி கிளைகளில் இருந்து வந்ததாக போலி காசோலைகள் தயாரித்தனர். அந்த காசோலைகள் மூலம் 1,98 லட்சம் ரூபாயை வங்கியில் இருந்து அவர்களின் சொந்த கணக்குகளுக்கு மாற்றி மோசடி செய்துள்ளனர். இந்த மோசடி ஆண்டு இறுதி தணிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2003ஆம் ஆண்டில் சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த மதுரை சிபிஐ நீதிமன்றம் வங்கி மேலாளர் உட்பட 5 பேருக்கும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. விருதுநகரில் நில அபகரிப்பு தொடர்பான புகாரை விசாரிக்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பத்திரப்பதிவு அலுவலர் கைது செய்யப்பட்டார். விருதுநகரில் நாயக்கன்சாவடி பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான வீட்டை அதன் டிரஸ்டி வெள்ளைச்சாமி தனது மனைவி பேரில் போலி ஆவணம் தயார் செய்து பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாண்டுரங்கன் என்பவர் நில அபகரிப்பு பிரிவு டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பான விசாரணைக்கு மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தை பாண்டுரங்கன் தொடர்பு கொண்டார். அப்போது அலுவலர் தங்கம் விசாரணை நடத்த 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். பின்னர் 3,000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்ட பாண்டுரங்கன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து பாண்டுரங்கன் லஞ்ச பணத்தை கொடுக்கும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலுவலர் தங்கத்தை கையும் களவுமாக கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உயர்மின் அழுத்த கோபுரத்தின் மீது ஏறி முதியவர் ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்த போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேரையூர் அருகே ரெட்டியப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒச்சதேவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கிருஷ்ணன் என்பவருக்கும் இடத்தகராறு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சேடப்பட்டி காவல் நிலையத்தில் ஒச்சாதேவர் புகார் கொடுத்தார். இந்த புகாரை விசாரித்த போலீசார் பிரச்சினைக்குரிய இடத்தை ஆய்வு செய்து அரசு புறம்போக்கு நிலம் என்று கூறியுள்ளனர். ஆனால் தன்னிடம் இடத்திற்கான ஆவணம் இருப்பதாக ஒச்சாதேவர் விளக்கியுள்ளார். இந்நிலையில் தமக்கு உரிய நீதி வழங்க வலியுறுத்தி உயர்மின் அழுத்த கோபுரத்தின் மீது ஏறி ஒச்சாதேவர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி சார்லஸ் ஒச்சாதேவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் 1 மணி நேர போராட்டத்தை கைவிட்டு கீழே இறங்கி வந்தார்.
சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள சுற்றுச்சுவரில் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து வண்ணங்களை தீட்டி அழகுபடுத்தி வருகின்றனர். சென்னையின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வள்ளுவர் கோட்டத்தின் சுவர்களில் சினிமா சுவரொட்டிகள், அறிவிப்பு பதாகைகள் ஒட்டி சிலர் நாசப்படுத்தி உள்ளனர். இதனை அழகுபடுத்தும் நோக்கில் 100க்கும் அதிகமான தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் திரண்டுள்ளனர். நேற்றிரவு தொடங்கிய நாளை காலை 6 மணி வரை தொடர்ந்து 32 மணி நேரம் பல வண்ணங்களை பூசி வள்ளுவர் கோட்டத்தின் மாண்பை காப்பதற்கு செயல்பாட்டாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டும் வள்ளுவர் கோட்டம் போன்ற கலைநயம் மிகுந்த இடங்களை பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழரின் கடமை என தன்னார்வலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நார்மலாக வந்து ஒரு அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஓகே இப்போ ஸ்ட்ரீட்ஸில் போய்ட்டு ஒரு சின்ன ட்ராமாவோ இல்லை மைம் ஸ்கிட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டிராஃபிக் அவேர்னஸோ இல்லை வந்து என்னென்ன அவேர்னஸ் முடியுமோ அந்த அளவுக்கு அது மூலிமா கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய பென்ஷன் திட்டம் ரத்து, நிரந்தர ஊதிய நிர்ணயம், டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி உள்ளிட்டவை குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 5 விழுக்காடு அகவிலைப்படியை அரசு ஊழியர்களுக்கு இந்த கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் எனவும் பாலசுப்ரமணியன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி துறைமுகத்தை சென்னை துறைமுகத்தின் துணை துறைமுகமாக ஏற்றுக்கொண்டு வரும் லாபத்தில் 2 மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம் டெல்லியில் கையெழுத்தானதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி துறைமுக கட்டுமான பணிகளுக்கு 50 கோடி ரூபாயை சென்னை துறைமுகம் வழங்கும் என்று கூறினார். புதுச்சேரியில் விமான நிலையம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாகவும் விரைவில் புதுச்சேரி ஹைதராபாத் விமான சேவை தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தமிழக காங்கிரஸ் அழைத்தால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே சாலையோர மரத்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உள்ளிட்ட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் சென்னை திருப்பதி சாலையில் காரில் வந்து கொண்டிருந்தார். திருத்தணி அருகே அகூர் கிராமத்தில் சாலையோரம் உள்ள மரத்தின் மீது கார் வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆறுமுகம், நீலகண்டன், ஜெயஸ்ரீ ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பாஸ்கர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகம் தூர் வாரப்படாதை அடுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் முதல் முறையாக துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தேங்காய் திட்டு துறைமுக முகத்துவாரம் மணற்படுகைகளால் முழுமையாக அடைபட்டு போனது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்தனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் TCI கங்கா என்ற தூர பணக்கப்பல் முகத்துவார பகுதியை ஆழப்படுத்த கொண்டு வரப்பட்டது. பல்வேறு தொழில்நுட்ப தடங்கல்களை தாண்டி துறைமுக முகத்துவாரத்தை ஆழப்படுத்தும் பணிகள் கடந்த 13ஆம் தேதி நிறைவடைந்து மீனவர்கள் தடையின்றி சென்று வர வழி செய்யப்பட்டது. இதனால் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை 6 மாதங்களுக்கு பின் தொடங்கியுள்ளனர். ஆனால் கடலில் மீன் அதிக அளவில் கிடைக்காததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். 50,000 ரூபாய் செலவு செய்து ஒரு படகை கடலுக்குள் எடுத்து சென்றால் 10,000 ரூபாய்க்கு மட்டுமே மீன்கள் கிடைப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.